ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் வாழ்த்துகிறோம். ஆண்டவர் உங்க எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் மாதாவுடைய பரிந்துரையினால் ஆண்டவரிடமிருந்து இன்று ஏராளமான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நிச்சயமாய் நிறைவாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். பிரைஸ் தி லார்ட். உங்கள் உடல்ல இருக்கிற வியாதிகள், மனதில் இருக்கிற கவலைகள் எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவர் உங்களுக்கு பரிபூர்ணமான விடுதலையை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நல்ல பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கை கொடுத்து முகத்தை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணி சொல்லுங்க. நல்ல கை கொடுங்க. கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்திற்கு இப்பொழுது பதில் கொடுக்கிறார். நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க, நீங்க ஆரோக்கியமா இருப்பீங்க. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே எண்ணிலடங்காத அற்புதத்தை இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எதை குறித்தும் பயப்படாதீங்க, கலங்காதீங்க. ஆமென். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் அவருடைய வல்லமையையும் அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறீர்கள். இங்க மட்டும் இல்லை, நீங்க யாருக்காக ஜெபிக்கிறீங்களோ அவர்களுக்கும் இப்பொழுது அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது. கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. தயவு செய்து இந்த நாளிலே நாம் வாசிக்க வேண்டிய வேத வசனம் யோபு 22ஆம் அதிகாரம். யோபு 22ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். வாசிக்கலாம். யோபு 22:27 வாசிங்க. நீர் அவரிடம் மன்றாடும், அவரும் உமக்கு செவி கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த பகுதியை பாருங்கள். நீர் ஆண்டவரிடம் மன்றாடும், அவரும் உமக்கு செவி கொடுப்பார், பதில் கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நாம எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய பாதத்துல வந்திருக்கிற நாம் என்ன நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம்? என்ன நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம்? ஒரு மனுஷன் ஏதாவது ஒண்ணு பண்ணிடுவானா, இல்லைன்னா ஏதோ இந்த உலகத்தில் இருக்கிற யாராவது எனக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணி சரி பண்ணிடுவாங்களா அப்படின்னு வந்திருக்கிறோமா? இல்ல. என்ன நம்பிக்கையோட வந்திருக்கோம்னா, நான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறத அவர் எனக்கு கண்டிப்பாக தருவார். என் ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் தருவார். என்னுடைய விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் பதில் தருவார். பாருங்க, யோபுடைய அந்த புஸ்தகத்தில் சொல்லப்படுகிற வார்த்தை யோபு 22:27 நீங்க வாசித்தீங்க. நீ ஆண்டவர் நோக்கி மன்றாடுப்பா, அவர் உனக்கு பதிலை தருவார். பிரைஸ் தி லார்ட். கடந்த வியாழக்கிழமை நம்ம பகல் ஜெபத்தை முடித்துட்டு ஊழியர்கள்லாம் கூடி ஜெபிக்கும்படி உட்கார்ந்துருந்தோம். அப்பொழுது திடீர்னு பரபரப்பா ஒரு குழந்தையை கொண்டுட்டு வந்தாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அந்த குழந்தையை கொண்டு வந்தாங்கன்னா குறிப்பிட்ட ஒரு அந்த குழந்தையினுடைய அந்த மோஷன் பிளட்டா இருக்கு, அது ஃபுல்லா பிளட்டா ரத்தமாக பாய்ந்து இருக்குது. உடனே பயந்து ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனாங்க. அவங்க பயமுறுத்தி உடனே குடலை ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னு அந்த சின்ன குழந்தைக்கு சொல்லிட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். குறிப்பிட்ட மணி நேரத்துக்குள்ள அவங்க அங்கிருந்து கிளம்புறாங்க, வேற ஆஸ்பத்திரிக்கு போறன்னு உடனே அவங்க 25,000 ரூபாய் அவ்வளவு பில்லு போட்டிருக்கிறாங்க. அடுத்த ஒரு ஹாஸ்பிட்டல் போனா அங்கேயும் டாக்டர் சொல்றாங்க இதே பிரச்சனை தான், உடனே ஆபரேஷன் பண்ணணும், அட்மிட் பண்ணுங்க. கண்ணீரோடு அவங்க அந்த சூழ்நிலை வந்து ஆண்டவருடைய இரக்கத்துக்காக ஜெபித்தார்கள். கவலைப்படாம போங்க, மலை போல இருக்கிற காரியங்களை ஆண்டவர் பனி போல மாற்றுவார். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, பாருங்க, மருத்துவமனைக்கு போனாங்க, அங்கே அதே மாதிரி சூழ்நிலைகள். உடனே ஆண்டவருடைய இரக்கத்தினால்
ஒரு ஆலோசனை நிமித்தம் இன்னொரு மருத்துவரை சந்திக்க போனாங்க. கொண்டு போய் சேர்த்தாங்க. அந்த குழந்தைக்காக தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருந்தோம். அந்த மகள்கிட்ட சொன்னோம், ஒன்னே ஒன்று சொல்லு, இந்த குழந்தையுடைய தாயிட்ட, நீ அருள் நிறைந்த மரியே என்ற மங்கள வார்த்தை ஜெபத்தை சொல்லிக்கிட்டே இரு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவன் அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறான். பாருங்க, அந்த மருத்துவர் பார்க்கிறாரு, பெரிய தலைமை மருத்துவர். அவரும் சொல்லிட்டாரு, ஏமா ஆபரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை தான் வருது. உடனே அங்கே வந்து இன்னொரு மருத்துவர் பார்த்துட்டு என்னப்பா பார்த்துட்டு அந்த பிரச்சனையை பார்த்துட்டு எல்லாம் ரிப்போர்ட்டையும் பார்த்தாரா, ஆபரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை தான், ஆனால் அதுக்கு முன்னாடி ஒன்று இருக்குது, கொஞ்சம் என்ன செய்வோம், ட்ரீட்மெண்ட் கொடுப்போம்னு சொல்லி ஜெபத்தோடு அந்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அந்த அம்மாட்ட சொன்னோம், பயப்படாதம்மா, இந்த சூழ்நிலை கடவுளால் மாற்ற முடியும், தொடர்ந்து ஜெபத்தில் இரு. அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, இரவு அந்த சகோதரி அதுக்கு மேலே ஃபோன் பண்ணல, ஆனால் அதுக்கப்புறம் நான் நைட் எனக்கு மனசு கேட்கல, ஃபோன் பண்ணுறேன். அந்த அம்மா சொல்கிறாங்க, பிரதர் அது அப்படியே மாறிட்டு அந்த பிளட்டா ரத்தமா போனதெல்லாம் நின்றுட்டு குடல் வீங்கிட்டு குடல் ஆப்ரேஷன் பண்ணதுன்னு சொல்லுது போய் ஒரு 2 ஊசி போட்டா போதும், ஒரு 2 நாள் இருங்க, எல்லாம் சரியா போயிடும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த குழந்தை நல்லா இருக்குது, எல்லாம் சரியாயிட்டு. அந்த அம்மா இன்னைக்கு நேற்று கூட இரவுல ஃபோன் பண்ணி, பிரதர் இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆகுறோம், ஆண்டவர் ஒரு குறை இல்லாம குழந்தைய காப்பாற்றினார். ஆமென். நம்முடைய நம்பிக்கை என்ன? நான் என் தேவனிடத்திலே வருகிறேன், நான் என் ஆண்டவரிடத்திலே வருகிறேன், ஆண்டவர் எனக்கு பதில் தருவார், ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்பார். இங்க இருக்கிற சகோதரனே சகோதரியே, உங்க இருதயத்துல ஒருவேளை பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் துன்பங்களையும் வருத்தங்களையும் நீங்கள் ஏராளமாக வைத்திருக்கலாம். அல்லேலூயா. ஆனா எதுவானாலும் நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். என்ன தெரியுமா? ஆண்டவரிடத்திலே நான் மன்றாடுவேன், அவர் எனக்கு பதில் தருவார். கை தட்டுங்க பாப்போம். திருப்பாடல் 65ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசியுங்கள். ஜெபத்தை கேட்கிறவரே, மானிடர் யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். கை தட்டுங்க பாப்போம். நல்ல கவனிங்க சிஸ்டர். ஜெபத்தை கேட்கிறவரே, மன்றாட்டுக்களை கேட்கிறவரே, மானிடர் யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நம் கடவுள் யாரு சொல்லுங்க? நம்முடைய ஆண்டவர் யாரு அப்படின்னா, நம் தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கக்கூடியவர். பக்கத்துல கை கூடி சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நான் ஆராதிக்கிற கடவுள், நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவர், ஒவ்வொரு நாளும் திவ்ய நற்கருணையில் வீற்றிருக்கிறேன் கடவுள் எப்படிப்பட்டவர்? என்னுடைய ஜெபத்தை அவர் கேட்கக்கூடியவர். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, கைகளை வேர் சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல வாய்த்தன்னு சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமானவர்களே, நான் இந்த வேத வசனத்தை படிக்கும் பொழுது நல்ல கவனிக்கணும், என்னுடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நீங்க நேசா எடுத்து பாருங்களேன், இந்த உலகத்துல மனிதர்கள் நாம நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, ஒரு ட்ரிப்புக்கு 2 ட்ரிப் நம்ம கூப்பிட்டோம்னாலே எரிச்சல் வந்துடும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சில நேரத்துல சில அம்மாக்கள் சொல்லுவாங்க, ஏன் எங்க அம்மாவும் சொல்லியிருக்கலாம், உங்க அம்மாவும் சொல்லியிருக்கலாம், இந்த பயலை என்னதான் கத்துனாலும் காது சொல்லுங்க கேட்கவே மாட்டேங்க பிரதர். இந்த பொண்ணு பாருங்க, வீட்டில் இருக்கிற ஒரு செம்பு தண்ணி குடிக்க கேட்டா கூட காது கேட்காத மாதிரி போறா. இப்படி இது ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. கணவனை, மனைவி, பெற்றோர், பிள்ளைங்க எல்லார் வாழ்க்கையிலும் நம்ம சொல்ல முடியும். பிரைஸ் தி லார்ட். ஆனா நம் தேவன் நமக்கு எப்படி பதில் கொடுக்கிறார், எந்த சூழ்நிலையில் கொடுக்கிறார்? நான் வேகமாக முதலாவது பகுதியாக ஒரு 4 காரியத்தை சொல்லி இந்த நாளுடைய இந்த தேவ வசனங்கள் யாவும் உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை, ஒரு மிராக்கிள், தேவ மகிமை, எல்லா வெளிப்பாடுகளையும் உங்களுக்கு கொண்டு வரும். பிரைஸ் தி லார்ட். இந்த நேரத்திலே குதிங்கால் வலியோடு இருக்கிற ஒருவரை ஆண்டவர் தொட்டு குணப்படுத்துகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒருவருடைய மூக்கு பகுதியில் ஏதோ ஒரு அந்த பிளட் ரத்தம்
அந்த வடிகிற சூழ்நிலை, அதே போல் அந்த மூக்கில் ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்ட சூழ்நிலை, அந்த நிலையோடு இருக்கிற ஒருவருக்கு அந்த ப்ராப்ளம் நீங்கி ஆண்டவர் அவர்களுக்கு சுகத்தை கொடுக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அல்லேலூயா. இப்ப நீங்க நல்ல கவனிச்சு பாருங்க. முதல் காரியம், எடுத்து வாசியுங்கள். வேத வசனத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். சங்கீதம் திருப்பாடல் 30ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை நீங்கள் வாசிக்கலாம். சங்கீதம் திருப்பாடல் 30ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்கள். என் கடவுளாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் உதவி வேண்டினேன், என்னை நீர் குணப்படுத்துவீர். ஆண்டவரே, நீர் என்னை பாதாளத்திலிருந்து ஏறி வர செய்தீர், சாவின் குழியில் இறங்கிய எனது உயிரை. கை தட்டுங்க பாப்போம். Praise the Lord. Hallelujah. பாருங்க, இந்த சங்கீதம் 30:2-3 வசனங்களை பாருங்க. ஒரு மனிதன் எங்க கடந்து கத்துறான்? சாவின் குழியில் கிடக்கிறான். Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. இந்த உலகத்துல நீங்க நல்ல பலமோடு அழகோடு அந்தஸ்தோடு இருக்கும்போது நீங்க கூப்பிட்டா உங்களுக்கு ஓடி வர்றதுக்கு சிலர் இருப்பாங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எனக்கு பிரியமானவர்களே, பாருங்க, இந்த உலகத்தில் அந்தஸ்தோடு பலத்தோடு ஆற்றலோடு அழகோடு ஒரு மனிதன் நல்ல தடகாத்திரமா இருக்கும்போது அவனுக்காக அந்த உலகம் என்ன செய்யும்? காத்துக்கொண்டே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வியாதி வந்து விட்டது, பலகீனம் வந்து விட்டது, நோய்கள் வந்து விட்டது. வச்சுக்கோங்க, நோய் வந்துட்டுனா தான் தெரியும். நோய் வராத வர, பலவீனங்கள் வராத வர நம்ம எல்லாரும் ரொம்ப தைரியமானவர்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரையிலையும் எல்லா உறுப்புகளும் கரெக்டா வேலை செய்யும் போது உங்களை மாதிரி சக்திமான் உலகத்திலேயே கிடையாது. நீங்க சொல்லுவீங்க, நான் யார் தெரியுமா, என் பலம் என்ன தெரியுமா? அல்லேலூயா. ஆனால் எனக்கு பிரியமானவர்களே, ஒரு மனிதன் நோய்வாய்ப்பட்டு போனால், ஒரு மனிதன் பலவீனம் அடைந்தால் அவனுடைய நிலைமை என்ன தெரியுமா? நீங்க பாருங்களேன், யோபுவின் புஸ்தகம் 1 அதிகாரத்தை எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் அந்த வசனத்தை நான் உங்களுக்கு காண்பித்து விடுகிறேன். தயவு செய்து நீங்கள் ஒருவேளை அந்த நிலைமையில் சில பேர் இருக்கலாம். ஐயா, என் நிலைமையே இப்படித்தான் அப்படின்னு நீங்க புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை தருவார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. வாசித்து பாருங்க, யோபு 1ஆம் அதிகாரத்திலே அவருடைய வாழ்க்கை 3வது வசனம். நீங்க வேகமாக நான் போறேன். 7000 ஆடு, 3000 ஒட்டகம், 500 ஏற்கழுத, 500 பெண் கழுதை, 500 கழுதை பணியாளர்கள், மிக பலர் இருந்து கீழை நாட்டு மக்கள் எல்லாரிலும் இவரே பெரியவராக இருந்தார். பிரைஸ் தி லார்ட். யாருங்க? யோபு. சத்தமா சொல்லுங்க, யாரு? யோபு. ஆடு மாடு ஒட்டகம் கழுத வச்சுக்கோங்க, எல்லாம் இருக்குதுங்க. பணியாளர்கள் இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். ஒருத்தனை வான்னு சொன்னா வருவான், ஒருத்தனை போன்னு சொன்னா சொல்லுங்க 100 தலைவன் சொன்னா பாத்தீங்களா? ஒருவனை வா என்றால் வருகிறான், ஒருவனை போ என்றால் போகிறான். அவ்வளவு தூரம் யோபுவுக்கு இருந்த செல்வாக்கின் படி எத்தனை வேலைக்காரர் இருந்திருப்பான்னு நீங்க யோசித்து பாருங்க. பிரைஸ் தி லார்ட். இவ்வளவு வேலைக்காரர்கள் இருந்த யோபுவுடைய வாழ்க்கையில எல்லாம் இருந்துச்சுங்க. ஆனா திடீர்னு ஒரு நாள் அவனுடைய வாழ்க்கையில சரீரம் எல்லாம் உருகி போச்சு, எலும்புகள் எல்லாம் தெரிகிறது, சதையெல்லாம் அழுகி போச்சு. ஒரு ஓட்டை எடுத்து சொரிஞ்சுக்கிட்டு பரிதாபமா உட்கார்ந்து இருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல கவனிங்களேன், யோபுவே, இவ்வளவு செல்வாக்குள்ள நீ எப்படி ஆயிட்ட? ஒரு நோயாளியா, குற்றையரும் கொலை உயிருமா, அப்படி பரிதாபமா ரோட்ல உட்கார்ந்து இருக்கிறப்ப இப்ப யோபு என்ன தெரியுமா சொன்னாரு? பிரைஸ் தி லார்ட். நீங்க வாசிங்க பாப்போம். யோபுவின் புஸ்தகத்திலே நீங்கள் தயவு செய்து, ஒருவேளை நீங்க நல்லா இருந்த பிரதர், எல்லாரும் வந்தாங்க, எனக்கு நீ யாருமே இல்லை அப்படி நீங்க புலம்புறீங்களா? 19ஆம் அதிகாரத்தில், யோபு 19ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்தை 15 படிங்க பாப்போம். என் வீட்டு விருந்தினர்களும் என் பணி பெண்களும்
என்னை அந்நியனாக கருதினர். அவர்கள் கண்களுக்கு முன் நான் அயலானானேன். என் அடிமையை அழைப்பேன், மறுமொழி கொடான். என் வாயால் அவனை கெஞ்ச வேண்டியது இருக்கிறது. ஹலோ, என்னங்க சொன்னாரு சிஸ்டர், பிரதர்? கவனிங்க கவனிங்க. என் வாயால நான் என்ன செய்யறேன்? கெஞ்ச வேண்டியது. அப்பா, என்னால முடியலடா, ஒரே ஒரு டம்ளர் தண்ணி கொஞ்சம் கொண்டு வாடா. அப்பா, கொடுக்கிறதுக்கு காது கேட்கல. இன்னைக்கு நிறைய வீடுகளில் போய் பாருங்க, வயசானவங்க சொல்லுவாங்க, படுக்கையில் கிடக்கிறவங்க சொல்லுவாங்க, நோயின் மத்தியில இன்னைக்கு நல்லா கவனிச்சு பாருங்க, உங்க வீட்டுக்காரர் நல்ல சம்பாதிக்கிற மனுஷன், ஒரு நாள் திடீர்னு தலைவலி காய்ச்சல்னு படுத்துட்டாரு. உங்க உபசரிப்பு எப்படி இருக்கும்? சொல்லுங்க, எப்படி இருக்கும்? ஐயோ, ஊர்ல உள்ள எல்லா மெடிக்கலும் வீட்டுக்குள்ளது இருக்கும். ஆனா நீங்க பாருங்க, சில வியாதிகள் மனுஷனுடைய வாழ்க்கையில வரும் பொழுது ஒரு பக்கவாதம் வந்தவரை போய் நீங்க வீட்டுல போய் பாருங்க, வேற வேலையே உனக்கு இல்லையா? ஏங்க, இப்படி முதல்ல எப்படி கவனிச்சீங்க? ஓடி ஓடி கவனிச்சது இப்ப என்ன ஆயிடுனா சாவாம கிடக்குதியா. நீங்க தயவு செய்து நீங்கள் இந்த பகுதியை படிக்கும் போது பாருங்க, அவன் சொல்றாரு, யோபு சொல்றாரு, நான் என் அடிமை இடத்துல கூப்பிட்டா கூட அவன் காது கேட்காத மாதிரி இருக்கிறான்பா. என்னுடைய எனக்கு உதவிக்காக நான் கெஞ்ச வேண்டியது இருக்கிறது. சிஸ்டர் கவனிக்கணும், ஒரு மனிதனுக்கு வியாதி வந்துட்டுனா, நோய் வந்துட்டுனா கெஞ்சிரும். இன்னைக்கு வீட்டுல பாருங்க, என்னங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போங்க, உனக்கு ஒரு வேலையே இல்லையா? உன்னை உங்க அம்மா ஒரு நோயாளியா தான் எனக்கு கட்டி வச்சுட்டாளா? என்ன ஒரு சகோதரி சொன்னாங்க, நான் எனக்கு ஒண்ணுன்னா நான் வீட்டுல யார்ட்டையுமே சொல்ல மாட்டேன் பிரதர். ஏமான்னு நான் அப்படியே செத்து போயிருந்தேன், நான் நோயிலே சாகலான்னு முடிவெடுத்துட்டேன் பிரதர். ஏமா வீட்டுக்கார்ட்ட சொன்னா என்னம்மா சொல்லி என்ன நடக்க போகுது? நான் ஒரு வாயை தருது என்னங்க வலிக்குன்னா, அவர் வாயிலிருந்து புறப்படுறது அந்த வலியை விட ரொம்ப மோசமானது. ஒருவேளை நீங்கள் இப்படி கண்ணீரின் மத்தியில வந்திருக்கிறீங்களா? ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட மன உளைச்சலோடு கூட வந்திருக்கீங்களா? ஆறுதல் இல்லாம நான் வந்திருக்கிறேன் ஐயா, ஒரு வலி வேதனையை கூட என் வீட்டுல சொல்ல முடியலையேன்னு சொல்லி வந்திருக்கீங்களா? ஒரு வயதான தாய் சொன்னாங்க, நான் என் பையனை பிடிச்சி கையை பிடிச்சி சொன்னேன், எப்பா எனக்கு உடம்புக்கு சரியில்லைப்பா, சாவ போற வயசு தானே, அப்படிதான் இருக்கும், போ டே உன்னை பெத்தண்டா, அப்பா உன் கால் கீழே இடறி விழுந்து விழாதபடி தாங்கினடா, உனக்கு ஒரு சின்ன ஜுரம் வர்றதுக்குள்ள விடிய விடிய அழுதுகிட்டு உன் பக்கத்திலேயே உட்கார்ந்து தூங்காம இருந்த நாட்கள் நிறையப்பா. ஆனா என் மகன் சொல்றான், சாவ போற வயசுல இப்படிலாம் வரும், போயந்தால. மனித வாழ்க்கை எப்படித்தான் பிரியமானவர்களே, என் சகோதர சகோதரிகளே, வியாதியின் மத்தியிலே, பலவீனத்தின் மத்தியிலே ஒரு மனிதன் விழும் பொழுது அவன் கதறினாலும் அவன் கத்தினாலும் அவனை கண்டுகொள்ள ஒருவரும் இருக்க மாட்டார். Praise the Lord. ஒருவேளை வேதத்தில் இதுக்கு சம்பவம் இருக்கிறதா? நீங்கள் தயவு செய்து நீங்கள் யோவான் 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். பெதெஸ்தா என்கிற ஒரு குளத்தின் அருகிலே ஒரு மனிதன் இருந்தான். அவனுடைய பெயரை ஆண்டவர் நமக்கு எழுதவில்லை, ஆனால் அவனுடைய வாழ்க்கை 38 வருஷம் அந்த பெதெஸ்தா குளத்தின் அருகிலே அவன் இருந்தான். அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நிச்சயமா நான் நம்புறேன் உங்க கண்ணீரெல்லாம் ஆண்டவர் துடைப்பார். பிரைஸ் தி லார்ட். பெதெஸ்தா குளத்தின் அருகிலே 38 வருஷம் அந்த மனுஷன் கிடக்குறான். பாருங்க, அந்த மனுஷன் பரிதாபமா இருக்கிறான். எத்தனை வருஷம்? 38 வருஷம். ஒரு நாள் 2 நாள் இல்ல, 38 வருடம் அப்படி கிடக்குறாங்க. இயேசு அந்த மனுஷனை பார்த்து கேட்டாரு, நீ நலமடைய விரும்புறியா? அந்த மனுஷன் என்ன சொன்னா தெரியுமா? ரொம்ப பரிதாபமான வார்த்தை.
எனக்கு உதவி செய்ய ஒருவருமே இல்லை. இங்க இருக்கிற அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, எனக்கு உதவி செய்ய ஒருவருமே இல்லை என்று வந்திருக்கிறீர்களா? ஒரு மனிதன் நோய்வாய்ப்படும் பொழுது இந்த சூழ்நிலைகளை அனுபவித்தே ஆக வேண்டும். அவன் கத்தினாலும் கதறினாலும் கூப்பிட்டாலும் யாரும் அவனுக்கு செவி கொடுக்க மாட்டாங்க. அல்லேலூயா. நீங்க மார்க் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 46க்கு மேல படிச்சு பாருங்க. கண் தெரியாத பர்த்திலேமே என்ற மனிதன், இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். உடனே என்ன நடந்துச்சு சார்? பாருங்க என்ன நடந்துச்சு. ஒரு நோயாளி, ஒரு கண் தெரியாத ஒரு பிச்சைக்காரன் கூப்பிட்ட உடனே, நோயாளிகள் கூப்பிட்டா, வீட்டுல வியாதியஸ்தர்கள் கூப்பிட்டா அப்படி இனிப்பா இருக்குமா? காதுக்கு இருக்குமா? தொல்லையா இருக்கும். தொல்லை. இன்னைக்கு வீட்டில் உள்ள நோயாளிகள், நமக்கு வியாதி வந்துட்டா நாம நம்ம வீட்டுக்கு தொல்லையா மாறிடுவோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. சில நேரங்களில் பேச்சிலேயே சொல்லுவாங்க, உனக்கு செலவழிச்சே என் சொத்தெல்லாம் அழிஞ்சு போச்சு. ஒருவேளை வியாதியின் மத்தியில் இன்னைக்கு இருக்கிறீர்களா? இந்த சங்கீதக்காரன் சொல்றார் பாருங்க, என் நோயின் சாவின் படுகுழியிலே நான் நோயுற்று பலவீனம் அடைந்து மரணத்தின் மத்தியிலே கிடக்கிறேன். அந்த குழியிலிருந்து நான் கூப்பிட்டேன், நீர் என்னை குணப்படுத்தினீர். கை தட்டுங்க. நீங்கள் பலவீனத்திலும் இயலாமையிலும் கூப்பிடுங்கள். யார் உன்னுடைய ஜபத்திற்கு, உன்னுடைய சத்தத்திற்கு பதில் கொடுத்தார்களோ இல்லையோ, தேவன் பதில் கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, மார்க் நற்செய்தி 1 அதிகாரத்திலே ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். வாசித்து பாருங்கள். தொழுநோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன் இயேசுவை பார்த்து கூப்பிட்டான். எப்படி கூப்பிடுகிறான்? வாசியுங்கள். இந்த பகுதியை நீங்கள் தயவு செய்து வாசியுங்கள். முதல் 40வது வசனத்தில் படிங்க. ஒரு நாள் தொழுநோயாளி ஒருவன் இயேசுவிடத்திலே வந்து, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று முழங்காலிட்டு வேண்டினார். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. முழங்கால் படியிட்டு அவன் ஜெபிக்கிறான். ஆண்டவரே, நீர் விரும்பினால் என்னுடைய நோயை நீக்க உம்மால் முடியும். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு இங்க வந்திருக்கிற எந்த நோயினால பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, டாக்டர் கைவிட்டிருக்கலாம், ரிப்போர்ட் இப்படி இருக்கலாம், எந்த பலவீனம் உங்களை ஆட்கொண்டிருந்தாலும் தைரியமாய் சொல்லுங்கள், என் தேவன் இன்றைய நோயை சுகப்படுத்துவார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு 6 மாத காலமாக தலை வலியினால் பாதிக்கப்பட்டிருக்கிற 2 பேரை ஆண்டவர் தொட்டு குணப்படுத்தி கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. 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 பாருங்க, நீர் என்னை சுகப்படுத்தும். ஏசு என்ன பண்ணாரு? ஒரு தொழுநோயாளி கூப்பிட்டாங்க. ஏசு என்ன பண்ணாரு? அவன் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார். ஆமென். ஆமென். இன்னைக்கு நீங்க எந்த பலவீனமோ வியாதியோ உங்களை ஆட்டி படைக்கிறதோ அத்தனை வியாதிகளையும் இயேசு தொட்டு குணப்படுத்துவார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல கைகளை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. இரண்டாவது பிரியமானவர்களே, பைபிள் சொல்லுகிறது, தயவு செய்து வாசியுங்கள். சங்கீதம் 34:6 படிங்க பாப்போம். சங்கீதம், திருப்பாடல் 34ஆம் அதிகாரத்திலே 6வது வசனம் படிங்க. இந்த ஏழை கூவி அழைத்தான். இந்த ஏழை கூவி அழைத்தான். ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஆண்டவர் அவனுக்கு, நல்ல கவனிங்க, ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். எல்லா விதமான அச்சத்திலிருந்தும் ஆண்டவர் அவனை விடுவித்தார். கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். நல்ல சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். இங்க பைபிள் சொல்லுது, முதலாவது சொன்னேன், வியாதியில் இருக்கிறாயா, நீ கூப்பிடு, உனக்கு அவர் பதில் தந்து உன்னை விடுவிப்பார். ஆமென். இரண்டாவது பைபிள் சொல்லுது, ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்துல நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். ஒரு ஏழை கூப்பிடுறாங்க, ஏழைக்கு பதில் உண்டா? சொல்லுங்க. தமிழ்ல சொல்லுவாங்க, ஏழை சொல்லு எங்க ஏறாதான்,
அம்பலத்துல ஏறாது. அல்லேலூயா. அப்படின்னா என்ன, ஒரு எளியவன் ஒரு ஏழை சொந்த குடும்பத்துல நீங்க போய் நல்லதே சொன்னாலும் நிறைய பேருக்கு காதே சொல்லுங்க கேட்காது. நீங்க வறுமையில இருக்கிறீங்க, தரித்திரத்துல இருக்கீங்க, கஷ்டத்துல இருக்கிறீங்க, ஒரு எளியவனுடைய வார்த்தை இந்த உலகத்துல எடுபடவே எடுபடாதுன்னு பைபிள் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஹalleluya. வாசிங்க சபை உரையாளர் 9:15 வாசிக்கிறீங்களா? ஞானமுள்ளவன் ஒருவன் இருந்தான். சபை உரையாளர் 9:15. ஞானமுள்ளவன் ஒருவன் இருந்தான், ஆனால் அவன் ஒரு ஏழை. அவன் தன் ஞானத்தால் நகரத்தை காப்பாற்றி இருக்க கூடும், ஆனால் அவனை பற்றி எவரும் நினைக்கவில்லை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஞானம் இருக்கலாம், அறிவு இருக்கலாம், திறமை இருக்கலாம், படிச்சு இருக்கலாம், எல்லாமே இருக்கு. ஆனா அவன் யாரு சொல்லுங்க? யாரு? ஏழை. ஏழைக்கு மதிப்புண்டா? சத்தமா சொல்லுங்க. உங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க, முத கார்டு ஏழைக்கு கொடுப்பீங்களா? எத்தனை பேர் கொடுத்தீங்க எனக்கு தெரியல. ஏழைக்கு முதல்ல உங்க சொந்த வீட்லயே ஒருவேளை உங்க சகோதரனோ சகோதரியோ ரொம்ப எளியவனா இருக்கிறான்னு வச்சுக்கிடுவோம். எனக்கு சமீபத்தில் ஒரு அக்கா சொன்னாங்க, பிரதர் என் சொந்த அண்ணன் வீட்டில் மேரேஜ் நடந்துச்சு, என்னைய கூப்பிடல. என் சொந்த சகோதர வீட்டில் நடந்த மேரேஜுக்கு என்ன செய்யல, என்னைய கூப்பிடல. ஏம்மா? நான் தரித்திரம் பிடிச்சவா. நான் ஒருவேளை அங்க போனா அவங்களுக்கு பிரஸ்டீஜ் ப்ராப்ளம். என்னைய பார்த்து இவன் தங்கச்சின்னு சொல்லணும், இல்லை நான் அவங்கள பார்த்து இதை எங்க அண்ணன் வீட்டு பையன், எங்க அண்ணன் பையன் தான் அப்படின்னு சொல்லணும்னு எங்களுக்கு பத்திரிக்கையே கொடுக்கல, எங்களை கூப்பிடவும் இல்லை. இன்னைக்கு இப்படி ஒதுக்கப்படுகிற புறக்கணிக்கப்படுகிற வாழ்க்கை இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் பாருங்க சங்கீதத்திலே ஆண்டவர் இந்த ஏழைகளை எளியவனை ஆண்டவர் கை தூக்கி எடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். வாசியுங்கள் சங்கீதம் 69:33. நல்ல கவனிக்கணும். ஏழையின் சப்தத்துக்கு பதில் கொடுக்க தேவன் இருக்கிறார். எளியவனாய் இருக்கிறாயா? ஆண்டவர் உனக்கு பதில் கொடுக்க இன்றே அவர் இருக்கிறார். வாசிங்கப்பா. ஆண்டவர் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு செவி சாய்க்கிறார். சிறைப்பட்ட தம் மக்களை அவர் புறக்கணிப்பதில்லை. நல்ல கை தட்டுங்க பாப்போம். ஒருவேளை சொந்த குடும்பத்துல புறக்கணிக்கப்பட்டு வந்திருக்கீங்களா? ஒருவேளை உங்க வீட்டுல உங்க குடும்பத்துல உங்களை எடை போட்டு சிலர் பார்ப்பாங்க. அல்லேலூயா. இவெல்லாம் வந்து என்னத்தை கிழிக்க போறா, இவளை கூப்பிடுறது ஒண்ணு, சொல்லுங்க கூப்பிடாததும் ஒண்ணு, என்ன அப்படிலாம் நம்மள நிறைய ஒரு ஒதுக்கி வச்சவங்க இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா உண்மையிலேயே சொல்றேங்க, ஏழை கூப்பிடும் போது இந்த உலகத்துல என்ன கிடைக்காதுன்னா பதில் இருக்காது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஏழை கூப்பிட்டா உடனே நின்று அவங்களுக்கு பதில் கொடுக்கிற அளவுக்கு இந்த உலகத்துல ஒருவேளை நடந்தா அது அரசியலா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஒரு சில போஸ்டர்களுக்கு, சில நேரங்களில் வீடியோ கிளிப்பிங்ஸுக்காக, சில நேரங்களில் சில ஏழைகளை கெட்டுப்பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்து 2 கிழவிக்கு ஏதாவது கொடுக்கறதெல்லாம் இந்த உலகத்தில் மக்களை கவர்றதுக்கான ஒரு பாசாங்கு, ஒரு வெளிவேடம். பிரைஸ் தி லார்ட். ஆனால் பைபிள் சொல்கிறது ஏழைகளுக்கு, எளியவனுடைய ஜெபத்துக்கு கடவுள் பதில் கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நான் உட்கார்ந்து யோசித்து பார்த்தேன். பாருங்க, நான் நேரத்தின் நிமித்தம் அப்படியே போயிட்டே இருக்கிறேன். நீங்க 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1 அரசராகமம் 17 என்ன நீங்க பரவ படிங்க. அதுல பைபிள் சொல்லுகிறது சாரிபாத் விதவை. யாரு? பைபிள் சொல்லுது சாரிபாத் கைம்பெண். என்ன விதவைன்னு சொல்லக்கூடாது, கைம்பெண் அப்படி சொல்றாங்க. என்ன அல்லேலூயா. அப்ப கைம்பெண், ஒரு கைம்பெண்ணான சாரிபாத் அந்த பெண் கைம்பெண்ணாக இருக்கிறார். அவங்க ஆண்டவர் எலியாவை அனுப்புறார். எலியா நீ போப்பா. யார் வீட்டுக்கு? சொல்லுங்க. இப்ப நீங்க எங்க இருக்கிறீங்க? நீங்க உங்க வீட்டுல உங்க பிள்ளைகள், உங்க அக்கா, உங்க
உங்க சொந்த ஊர்ல திருவிழா வருது, நீங்க உங்க ஒரு ஊர்ல இருக்கிறீங்க, சொந்த ஊர் திருவிழாக்கு போகணும். பிரைஸ் தி லார்ட். நீங்க எங்க இருக்கிறவங்க ஒரு கேள்வி, திருவிழாக்கு போவீங்க அப்படின்னு வச்சுக்கிடுவோமே, யார் வீட்டுக்கு போவீங்க? முதல்ல யார் வீட்டுக்கு போவீங்க? யார் வீட்டுக்கு போவீங்க? சொந்தக்காரங்க வீட்டுக்கு தான் போவீங்க. கூட பிறந்த அக்கா இருப்பா, தங்கச்சி இருப்பான், அண்ணன் இருப்பான், தம்பி இருப்பான். யார் வீட்டுக்கு போவீங்க? அம்மா வீட்டுக்கு தான் போவீங்க. அம்மாவுக்கே கஞ்சிக்கு வழியில போவியா? எங்க போனா கதை நடக்குமோ சொல்லுங்க. பேச மாட்டீங்களா நீங்கள? நம்ம எல்லாருக்கும் ஒரு பழக்கம் இருக்கு, என்னையும் சேர்த்தான். கொஞ்சம் வசதி இருக்கணும், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்கு இடம் இருக்கணும். என்ன இருக்கணும்லாமா? ஒரு ஓலை குச்சி. இன்னைக்கு நிறைய சிலத்துல எங்க அம்மா கூட மிதி இல்லை, நம்ம வீட்டில் கூட சொல்லியிருப்பாங்க, காது கேட்டிருக்கும் நமக்கு. பிரைஸ் தி லார்ட். நம்ம கஷ்டப்படுறதுனால தான் நம்ம வீட்டுக்கு ஒருத்தருமே வரமாட்டேங்கிறாங்க. இந்த சப்தம்லாம் கேட்டிருக்க மக்கள்லாம் இருக்கீங்க. எலியாவை ஆண்டவர் அனுப்புறாரு. எங்க அனுப்புனாரு? அந்த ஊர்ல இருக்கிற பெரிய ஜமீன்தார் இருக்காருப்பா, ஊர் தலைவர் இருக்காரு, அவர் வீட்டுக்கு போ அப்படின்னு சொன்னாரு. கடவுள் எங்க அனுப்புனாருன்னா ஒரு கைம்பெண்ணோட வீட்டுக்கு அனுப்புனார். ஏன் தெரியுமா? நான் தயவு செய்து நான் வசிக்கிறேன், நான் சிந்திக்கிறேன், நான் விசுவசிக்கிறேன். அந்த அம்மாவுக்கு பெரிய ஜபம் தெரியுமான்னு தெரிஞ்சிருக்காது. ஆனா அவ எப்படி ஜபம் பண்ணிருப்பா தெரியுமா? கடவுளே, எதுக்காக இன்னும் இந்த உசுரை வச்சிருக்க? நானும் என் பிள்ளையும் சாக போறோமே, எங்களுக்கு ஒருவேளை கஞ்சி கொடுக்கறது கூட ஒருத்தரும் சொல்லுங்க. இப்படித்தான் அவ ஆண்டோட பேசியிருப்பா. முழங்கால் படிக்கிட்டு சோத்திரம் கர்த்தாவே அப்படிலாம் ஜெபம் பண்ணிக்க மாட்டா. புலம்பிக்கிட்டே தான் சொல்லி பொறுக்கிட்டு இருந்திருப்பா. பிரைஸ் தி லார்ட். புலம்பிக் கொண்டே சொல்லி பொறுக்கி கொண்டிருந்தவளுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். அவளுடைய எண்ணெயும் மாவும் குறையாதபடி தரித்திரம் நீங்கி. பிரைஸ் தி லார்ட். ஏழையின் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். ஏழ்மையில் இருக்கிறீர்களா? தரித்திரத்தில் இருக்கிறீர்களா? கஷ்டத்தின் மத்தியில வந்திருக்கிறீங்களா? இன்னைக்கு உங்க தரித்திரம் உங்களை விட்டு மாறும். ஆமென். மூன்றாவது, உங்களுடைய வாழ்க்கையில் தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் திருப்பாடல் 31ஆம் அதிகாரம் 22வது வசனம். நானோ கலக்கமற்ற நிலையில் உமது பார்வையிலிருந்து விலக்கப்பட்டேன் என்று சொல்லிக் கொண்டேன். ஆனால் நான் உம்மிடம் உதவிக்காக வேண்டின போது கெஞ்சும் குரலுக்கு அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? முதல்ல நோயின் மத்தியிலே கூப்பிடுகிறாயா? பதில் கொடுக்கிறார். இரண்டாவது வியாதி ஏழ்மையிலே கூப்பிடுகிறாயா? பதில் கொடுக்கிறார். மூன்றாவது, இதான் முக்கியமான இடம். இங்க இருக்கிற எல்லாருக்கும் இந்த கிளைமேக்ஸ் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு வேதனை, வாழ்க்கையில் கஷ்டம், நீங்க என்ன பண்ணீங்க தெரியுமா? வேதனையிலும் கஷ்டத்திலும் இருக்கிற ஒரு மனுஷன் ஜெபம் பண்ண முடியுமா? முறையிடுவான். என்னது சொல்லுங்க? என்ன பண்ணுவானா? புலம்புவான், முறையிடுவான். கடவுளை பார்த்து, ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி சொன்ன தந்தீங்க, என்னையே போட்டு இப்படி வதைக்கிறீங்க? இப்படி அவன் சொல்றான் பாருங்க. நான் என்ன பேசுறேன்னு எனக்கே சத்தமா சொல்லுங்க. சில நேரத்தில் நீங்க ஆலயத்துக்கு, சில நேரத்தில் மத்தியான நேரங்களில் போனீங்கன்னா, சில நேரங்கள் எங்கேயும் சேப்பல்ல நான் அப்படியே சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா மத்தியான நேரத்தில் பார்த்தா யாருமே இல்லை, அமைதியா இருக்கும். திடீர்னு பார்த்தோம்னா சில பேர் உட்கார்ந்துருப்பாங்க, கண்ணுல இருந்து கண்ணீர் வரும், கண்ணும் பேசிக்கிட்டே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அந்த உரையாடல் அர்த்தம் என்ன தெரியுமா? இப்படி என்ன அழுந்த வச்சுட்டீங்க, நான் படுற பாடு உனக்கு இன்னும் தெரியலையே, எடுத்துக்கோன்னு சொன்னா எடுக்கவும் மாட்டேங்கிற, சாகலாம் நினைச்சா தைரியமும் இல்ல. ஓஹோ, கேளுங்க. அன்னாள் ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கப்படி ஆலயத்துக்கு போனாளா? அவ ஜெபம் அங்க உட்கார்ந்து இருந்த சமய குரு ஏலிக்கு எப்படி தெரிஞ்சது? குடிகாரியா தெரிஞ்சது. ஏன்? அவ அந்த அளவுக்கு ஆண்டவர் என்ன பண்ணா சொல்லுங்க? அவள் செயல் செய்கை இப்பெல்லாம் கூட இருந்திருக்கலாம். என்னடா குடிகாரி தான் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? குடிகாரி என்ன செய்வா? குடிகாரி என்ன பண்ணுவான்? அவனுடைய அசைவை பார்த்தோன்னே தெரிஞ்சிரு, மப்ப போட்டு வந்திருக்கானாயா அப்படின்னு கேட்போம்ல. அதே மாதிரி ஒருவேளை வாய் உளம்பி இருக்கும், கையோ காலோ அவளுக்கு அப்படியே ஆண்டவரே பேசியிருப்பா. நீ உன் முறையீடுகளை கூட அவர் ஜெபமாக மாற்றிக்கொள்கிறார். கை தட்டுங்க.
அன்னாள் ஆண்டவரிடத்திலே முறையிட்டாள், என் கடவுளாய் ஆண்டவரே, நான் உடைந்த உள்ளத்தோடு வந்திருக்கிறேன், உடைந்த இருதயத்தோடு வந்திருக்கிறேன் முறையிட்டா. இன்னைக்கு உங்க குடும்பத்துல முறையிட்டு பாருங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. கல்லே கரைஞ்சாலும் கணவன் இருதயம் அணைஞ்ச மாட்டேங்குது, கரைய மாட்டேங்கய்யா. பிள்ளைங்க மனசு கரைய மாட்டேங்குது. ஒருவேளை பிரியமானவர்களே, நம்முடைய முறையீடுகளை எல்லாம் ஆண்டவர் கவனிக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அன்னாள் முறையிட்ட பொழுது அந்த அன்னாளுடைய முறையீடு எப்படி இருந்துச்சு? நீங்க நல்ல கவனிச்சு பாருங்க. ஒரு கனானிய பெண் இயேசுவுக்கு பின்னால வர்றா, தாவீதின் மகனே எனக்கு இறங்கும். உடனே சீடர்கள் கூப்பிட்டாங்க, ஆண்டவரே இவ என்ன செய்யறா? ரொம்ப ஓவரா ஒரி பண்றா, எப்படியாவது இவளை என்ன செய்யும், தட்டி கழிச்சு அனுப்பி விடும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு பார்த்து சீடர்கள் கொடுக்கிற அறிவுரையை பத்திலா, நீங்க இவளை என்ன செய்யுங்க, கொஞ்சம் தட்டி கழிச்சு அனுப்பிடுங்க. நமக்கு ஏன் டிஸ்டர்ப்? போறோம் வாரம்லாம் பார்த்து என்னையா இப்படி மனசு இறக்கம் இல்லாம போறாமியா அப்படின்னு சொல்லுவான் பாருங்க அப்படின்ட்டு. ஆனா இயேசு பாருங்க, அந்த பெண்ணுடைய ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவளோடு உரையாடுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்கள் முறையீடுகளுக்கும் அவர் பதில் தருவார். ஆமென். ஆமென். சொல்லுங்க, அன்னாளுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்தாரா? கொடுத்தார். முறையீடுகளுக்கு பதில் கொடுத்தாரா? பிரைஸ் தி லார்ட். அதனால தான் பாருங்க, நீங்க அந்த 31ஆம் அதிகாரத்துல 23வது வசனத்தை பாருங்க. ஆண்டவரின் அடியவர்களே அவரிடம் அன்பு கொள்ளுங்கள், ஆண்டவரில் பற்றுறுதியுடையோரை அவர் பாதுகாக்கிறார். ஆனால் இருமாப்புடன் நடப்போருக்கு அவர் முழுமையாய் பதிலடி. அடுத்த வசனத்தை பாருங்க. ஆண்டவருக்காக நம்பிக்கையுடன் காத்திருப்போரு நீங்கள் அனைவரும் உள்ளத்தில் வலிமையும் கை தட்டுங்க. 4வது சங்கீதம் 107:6, திருப்பாடல் 107ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசியுங்கள். தம் நெருக்கடியில் ஆண்டவரை கூவி அழைத்தனர், அவர்களுடைய துன்பத்தில் இருந்து அவர்களை. முதல்ல எதுல கூப்பிடுறான்? நோயில. இரண்டாவது ஏழ்மையின் மத்தியில். மூன்றாவது முறையீடுகள். உள்ளத்திலே புலம்பி தவிக்கிற வாழ்க்கையில் இருக்கிறியா, நீ கூப்பிடுறதுக்கும் பதில் கொடுக்கிறார். நான்காவது தம் நெருக்கடியில் இருக்கிறவர்களுக்கு அவர் பதில் அளிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை கடன் பாரங்கள் இருக்கலாம், ஒருவேளை ஆண்டவருடைய கிருபையை தேடி, இரக்கத்தை தேடி, ஆண்டவரே எனக்கு இந்த நெருக்கடியில் ஒரு விடுதலை தாரும். பிரியமானவர்களே, நெருக்கடியிலே ஜனங்கள் கூவி அழைத்தார்கள். பிரைஸ் தி லார்ட். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரின் அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது அவர்கள் கதறினார்கள், புலம்பினார்கள், வாழ்க்கை கசந்து போனது. பைபிள் சொல்லுகிறது, வாசித்து பாருங்கள். விடுதலை பயணம் யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். தயவு செய்து நீங்கள் எழுதிக் கொள்ளுங்கள், வாசியுங்கள். விடுதலை பயணம் யாத்திராகமம் 3:7. அப்போது ஆண்டவர் கூறியது, எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன். அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளை முன்னிட்டு அவர்கள் எழுப்பும் குரலை கேட்டேன். ஆம், அவர்கள் குரலை நான் அறிவேன். அவர்களை விடுவிக்க நான் இறங்கி வருவேன் என்று சொல்லி அந்த பரிதாப நிலைமையிலிருந்து விடுவிக்க தேவன் வந்தார். ஆமென். இன்னைக்கு ஒருவேளை நெருக்கடியின் மத்தியில் இருக்கிறீங்களா? வருமானம் இல்ல, உழைப்பு இல்ல, எதுவுமே இல்ல, எல்லா இடத்துலயும் நெருக்கடி. கவலைப்படாதீங்க, உங்க ஜெபத்துக்கு பதில் கொடுக்க தேவன் இருக்கிறார். Praise the Lord. Hallelujah. 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 Praise the Lord. அதனால தான் பாருங்க, சங்கீதம் 138
3வது வசனம் சொல்கிறது. தயவு செய்து வாசியுங்கள். சங்கீதம் திருப்பாடல் 138 3வது வசனம் பாருங்க. நான் மன்றாடிய நாளில் என் மனதிற்கு சொல்லுங்க. எல்லாம் 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க. நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர், என் மனதிற்கு வலிமை அளித்தீர். ஒரு நிமிஷம் எல்லாரும் எழுந்து நில்லுங்கள். எனக்கு பிரியமானவர்களே, நம் ஜெபத்திற்கு பதில் கொடுக்க தேவன் இருக்கிறார். நான் உண்மையாகவே இந்த நாளிலே விசுவாசத்தோடு உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய வியாதியின் மத்தியிலே உலகம் பதில் கொடுக்காமல் இருக்கலாம், ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். ஒருவேளை உங்கள் ஏழ்மையின் மத்தியிலே இந்த உலகம் உங்களுக்கு பதில் கொடுக்காமல் இருக்கலாம், ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் முறையிடும்படி புலம்பி தவிக்கும்படி வாழ்க்கை இருக்கலாம். எல்லாரும் ஒருவேளை பார்த்து பரிகாசம் பண்ணிட்டு போகலாம். ஒருவேளை நெருக்கடியின் மத்தியிலே நீங்கள் அழுது தவித்து கலங்கி போயிருக்கலாம். நான் என்ன செய்வேன், நான் என்ன செய்வேன் என்று யோபுவை போல ஒருவேளை புலம்பிக் கொண்டிருக்கலாம். யோபு சொன்னது போல் என் அடிமை, என் வேலைக்காரரை நான் கெஞ்ச வேண்டியது இருக்கிறவே என்று புலம்பினான். என் மனைவிக்கு என் மூச்சு வீச்சமாய் மாறிவிட்டது. ஆண்டவரே, என் பலவீனம் யாருக்கு தெரியும்? என்னுடைய இயலாமைகள் யாருக்கு தெரியும் என்று சொல்லி அநேக உள்ளங்கள் வருத்தத்தோடு இருப்பதை தேவ ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். நீண்ட நாளாய் எனக்கு இந்த வியாதி இருக்கிறது, நீண்ட நாளாய் இந்த பலவீனம் என்னை ஆட்டி படைக்கிறது, என் வியாதியின் மத்தியிலே ஒரு பரிகாச பொருளாய் நான் இருக்கிறேன் என்று சொல்லி தவிக்கக்கூடிய ஒவ்வொருவரின் சப்தத்திற்கும் பதில் கொடுக்கும்படி ஆண்டவர் வந்திருக்கிறார். ஏழ்மையில் இருக்கிற மகனே, தரித்திரத்தில் இருக்கிற மகளே, ஆண்டவருடைய ஆவியானவர் இப்பொழுது உங்களை நிரப்புகிறார். நான் ஒரு மதிப்பில்லாதவள், நான் ஒரு மதிப்பில்லாதவனா இருக்கிறேன் ஐயா. என்னை பார்க்கிறவங்க எல்லாம் முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாங்க, என்னை விட்டு ஒதுங்கி போறாங்க. எனக்கு ஒரு வேலை இல்லை, ஒரு நல்ல வருமானம் இல்லை, நாங்க பார்க்கிறவங்களுக்கு தரித்திரமா தெரியுமே. உன்னை உயர்த்தும்படி உன் சப்தத்திற்கு பதில் கொடுக்க தேவன் வந்திருக்கிறார். உன் முறையீடுகளை எல்லாம் கவனிக்கிறவர் உன்னை தேடி வந்திருக்கிறார். ஆண்டவரே, நான் நெருக்கடியில் இருக்கிறேன், பார்க்கிறவங்க எல்லாம் என்னை பார்த்து கேலி பொருளாய் கேலி செய்யறாங்க, என்னை பார்த்து கேள்விகளை எழுப்புறாங்க. பதில் இல்லப்பா, பதில் இல்ல. தூங்க முடியல, சிரிக்க முடியல. என் நெருக்கடியிலே உம்மை நோக்கி கதறுகிறேன். என் அன்பு உறவுகளே, என் ஆண்டவரின் பிள்ளைகளே, நீ கூப்பிடும் உமக்கு பதில் தருவார். பதில் தரும்படி ஆண்டவர் நம்ம மத்தியிலே வந்திருக்கிறார். நல்ல கைகளை உயர்த்துவோம். கூப்பிடு, நீ பதில் கொடுப்பா, குறைகள் எல்லாம் நிறைவாக்குவா. மகளே, மகனே, கூப்பிடு, நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார்.
உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். Praise the Lord. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. Praise the Lord. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம் தேவன் நம் ஜெபத்திற்கு என்ன செய்கிறார் சொல்லுங்க? பதில் கொடுக்கிறார். நீ நோயில இருக்கிறியா, ஏழ்மையில இருக்கிறியா, முறையீடுகளின் மத்தியிலே குழம்பி போய் கலங்கி தவித்து என்ன பேசுறன்னு தெரியாத நிலைமையில் கூட நீ போராடுகிறாயா? மூன்றாவது ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்கள். நான்காவது பகுதி, நான் என்ன செய்யறேன் சொல்லுங்க? என்ன செய்யறேன்? நெருக்கடியில் இருக்கிறேன், பதில் தருவார். ஆமென். எனக்கு பிரியமானவர்களை பாருங்கள், மீண்டும் யோபு அந்த 22:27 நீங்கள் மெமரி பண்ணிக்கோங்க. நீரும் ஆண்டவரிடம் மன்றாடும், அவரும் உமக்கு செவி கொடுப்பார். Praise the Lord. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை தயவு செய்து நீங்கள் வாசிக்கும் பொழுது நீங்க இன்னைக்கு சொல்லுங்க, என் வாழ்க்கையில நான் என்ன பிரச்சனை வந்தாலும் நான் யார்கிட்ட கேட்பேன் சொல்லுங்க? யார்கிட்ட கேட்பேன்? நீங்க போய் மனுஷன் போய் விழக்கூடாது. Praise the Lord. மனுஷங்க முன்னால போய் நீங்க கூனி குறுகி நிக்காதீங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை ஒரு டாக்டரை பார்க்கணும், ஆனா அதுக்கு முன்னால யாரை பாருங்க? இயேசுவை பாருங்க. ஒரு பையனை படிக்க வைக்க போறீங்க, ஐயா எங்கேயாவது காலேஜில் இடம் கிடைக்குமா? இல்ல, முதல்ல முடங்கால முடக்கு, கடவுளை நோக்கி உன் இருதயத்தை உயர்த்து. உன் பொண்ணுக்கு ஒரு திருமண காரியம் ஏற்பாடு பண்ண போற, ஐயா அந்த இடத்துல இந்த இடத்துல எங்க வந்து பயடட்டு அங்க பயடணும், தேவனிடத்துல ஒப்புக்கொடு. Praise the Lord. நான் தயவு செய்து இந்த நாளுடைய ஜெபத்தை நான் ஒரு வேத பகுதியிலிருந்து நான் தியானிக்க விரும்புகிறோம். அல்லேலூயா. வாசியுங்கள் லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரம். ஒரு நல்ல சிந்தனைக்குள்ளாக ஆண்டவர் நடத்தும். ஒரு 3 காரியம் இருந்தாலும் நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி ஜெபிக்க போகிறேன். Praise the Lord. லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரம், அதுல 11ல இருந்து நீங்க பிறகு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், நமக்கு தெரிந்த ஒரு பகுதி. Praise the Lord. அதுல பாருங்கள், ஒரு நாள் ஒரு தகப்பன் இருந்தார். அந்த தகப்பனுக்கு 2 மகன்கள். 2 மகன்களிலே இளையவன் அப்பாவிடத்திலே வந்தான். அப்பாட்ட சொன்னா, என்னுடைய சொத்தில் பாதியை எனக்கு பிரித்து சொல்லுங்க தாரும், எனக்கு உள்ள பங்கு எனக்கு தாங்க, எனக்கு வாழ தெரியும் அப்படின்னு. என்ன செய்யாங்க, நம்ம வீட்டுல கொஞ்சம் பிள்ளைங்க படிச்சாங்கன்னு சொல்லுவாங்க, நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எங்களுக்கு எல்லாமே தெரியும். அல்லேலூயா. கொஞ்சம் கை நிறைய சம்பாதிச்சுன்னா சில நேரங்களில் சிலருக்கு தலகால் சொல்லுங்க புரியாது. இனிமே நாங்க எங்களை பார்த்துக்கிடுவோம், இனிமே நீங்க எங்களை கவனிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பார்க்கறேன். பிச்சுக்கிட்டு பேர் தான் பாதி பேர். இத மாதிரி நம்ம அலும்பிச்சுட்டு போனவன் தான். Praise the Lord. ஆனால் பாருங்கள், அப்படி போன ஒருவன் பைபிள் நமக்கு சொல்லுகிறது எல்லாத்தையும் இழந்துட்டான். பரிதாபமா பன்றி திங்கிற தவிடு கூட அவனுக்கு இல்ல, எல்லாம் வறுமை, இதெல்லாம் பைபிள் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் இந்த நாளிலே நீங்கள் பாருங்கள், அந்த மனிதன் தனிமையாய் பன்றி கூட தவிடு இல்லாமல், பன்றிக்கு கிடைத்த தவிடு கூட இல்லாத ஒரு நிலைமையில் அவன் உட்கார்ந்து இருக்கிறான். Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. பக்கத்துல கை கூடி சொல்லுங்க, எல்லாம் நிறைந்திருக்கையில் தேவன் தெரிவாரா? தெரிவாரா? எல்லாமே உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்குதுங்க, எல்லாமே சக்சஸா இருக்குது, எல்லாமே நீங்க 100க்கு 100 வாங்கிட்டு இருக்கீங்க. தெரிவாரா? தெரிவாரா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. தெரிய மாட்டார். இவன் வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்துட்டான். பரிதாபமா அங்க பண்ணி கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். பன்றி ஜெயித்தது, தோத்து போனான். அப்பதான் அவனுக்கு புத்தி தெளிந்தது. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம ஜெபம்லாம் எப்ப இருக்குமா, எல்லாமே நிறைந்திருக்கும் போது ஜெபம்ங்கிறது என்னது? நான் இன்னைக்கு ஒரு தங்கச்சி கிட்ட, தங்கச்சி ஜெபம் பண்ணுவீங்களா? ஆமாங்க அங்கிள். எப்படிங்க ஜெபம் பண்ணுவீங்க? தூங்கும் போது ஜெபம் பண்ணுவேன் அங்கிள். எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுவீங்க? ஒரு 10 நிமிஷம். இல்ல அங்கிள். அப்ப ஜெபம் எப்படி?
இன்னைக்கு நிறைய பேருக்கு பிதாசுதன் போடுறதே ஜபமா. சிலருக்கு அதுவும் தெரியாது, ஏன்னா ஸ்டைலுக்கு போயிட்டு என்ன இன்னைக்கு பிதாசுதன் இப்படிதான் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா காலையிலும் சரி நைட்டும் சரி நடக்கிறதெல்லாம் கரெக்டா நடக்குது. அல்லேலூயா. எல்லாமே கரெக்டா நடக்கிறவங்களுக்கு ஜெபம்னா என்னன்னா இதுதான் ஜெபம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனா பாருங்க, நிறைய நேரங்கள்ல நமக்கு சில நேரங்கள்ல பல நேரங்கள்ல எப்பமாவது எங்கேயாவது நம்முடைய வாழ்க்கையில இடர்பாடுகள் வரும் பொழுது அப்பந்தான் யார் தெரிவா? சொல்லுங்க, ஆண்டவர் தெரிவார். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, அப்பப்ப வர வேண்டியது வரணும், வந்தாதான் யார் தெரிவார்? நீர் நல்லவர் சர்வ வல்லவர். எப்போ சொல்லுங்க, கையை பிடிச்சுக்கிட்டு கொலைய திருமண பூசையில மணப்பெண் நிற்கும் போது ஆண்டவரை பார்க்கும்போது ஆண்டவருக்கே பயமா இருக்கும். அடே இவ தானா அவா? ஏன்னா அந்த செருப்பை போட்டுட்டு கோயில நிக்கிற ஸ்டெடியா எனக்கு. நான் சும்மா சொல்றேன், நீங்க உடனே என்னைய பார்க்காதியே. நான் சொல்லல, ஆண்டவர் சொல்றார். இவ தானா அவா? போன 2 வாரமா ஆண்டவரை எப்படி கல்யாணம் நடக்கும்னு தெரியலையே. தாலி கட்டுவானா ஓடுவானா? இன்னைக்கு பார்த்தா எப்படி நிக்கா? பிரைஸ் தி லார்ட். அப்புறம் அடுத்த வாரம் பூசைக்கு வருவாளான்னு வேற சந்தேகமா இருக்கும். அல்லேலூயா. கேட்டா புது பொண்ணு, பூசைக்கெல்லாம் வர மாட்டோம். அல்லேலூயா. இப்ப அதே கோயில் முன்னாலதான் போவா, போனாலும் கடவுள் தெரியாது. கையை பிடிச்சிருக்கிறவரை, உலகம் உங்களை பிடிச்சிருக்கிறவரை இது உங்களுக்கு பெருசா தெரியுங்க. ஆனா ஒரு நாள் இந்த உலகம் உங்களை உதரும் பாத்தீங்களா, அப்பதான் சொல்லுவீங்க சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட சொத்து என்று தன்னால வருது பாருங்க. ஹலோ, இங்க நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த இடத்தில் அவன் ஒரு வெறுமையான சூழ்நிலையில் அவன் கண்கள் தன் தகப்பனை குறித்து சிந்திக்க ஆரம்பித்தது. கை தட்டுங்கப்பா. அவன் கையில காசு இருக்கும்போது அப்பா தெரிஞ்சாரா? ஃப்ரெண்ட்ஸ் சுத்தி இருக்கும்போது அப்பா தெரிஞ்சாரா? எல்லாம் இருந்ததுங்க, அப்பா தெரிஞ்சாரா? தெரியவே இல்லை. ஏன்? அப்பா தேவையில்லை. நிறைய பேருக்கு அப்பா தேவையில்லை. ஏன்? எல்லாம் நடக்குது, பிசினஸ் நடக்குது, வேலை நடக்குது, போட் இருக்குது, தொழில் இருக்குது, கப்பல் ஏறுறோம், 2 லட்சம் சம்பளம், ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கிறார்கள். எல்லாமே நல்லா போய்கிட்டு இருக்குது. அதனால அப்பா தேவையில்லை, தேவைப்படுவார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது. இவன் எங்க இருந்து சிந்திச்சான்? வாசிங்க இந்த வசனத்தை, தயவு செய்து வாசிங்க. லூக்கா 15:17 வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வாசிங்கப்பா. அவன் அறிவு தெளிந்தவனாய் தந்தையின் கூலியாட்களுக்கு, அவன் சொல்றான் பாருப்பா, அதான் முக்கியம். என் தந்தையின் கூலியாட்களுக்கு தேவையான மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகுறேனே. The first அவனுடைய ஜெபம், அவனுடைய பிரார்த்தனை, அவன் தந்தையின் வீட்டை அவன் யோசித்து பார்க்கிறான். பிரைஸ் தி லார்ட். தந்தையின் வீட்டுல அவன் தன்னைய ஒப்பிட்டு பார்க்கல, தன்னை பார்க்கல. நான் எப்படி இருந்த ஆளு தெரியுமா, நான் அப்படி எப்படி இருந்தேன், இப்ப இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு அவன் சொல்லல. அல்லேலூயா. அவன் யாரை பார்த்தான் தெரியுமா? எங்க அப்பா வீட்டுல நான் இருக்கும்போது அங்க இருந்த வேலைக்காரன் கூட எப்படி இருக்கிறான்? டை கட்டி ஜம்முன்னு நல்ல புஷ்டிப்பான உணவெல்லாம் சாப்பிட்டு ஆரோக்கியமா இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. என் அப்பா வீட்டுல எப்படி இருக்கிறான் வேலைக்காரன்? கூலி ஆட்கள் நல்ல சந்தோஷமா இருக்கிறான். நல்ல கவனிங்க. நம் பரம தகப்பன்
எனக்கு பிரியமான சகோதரியே சகோதரனே, உன் ஜெபம், நீ ஜெபம் பாரு, இந்த ஜெபத்தினுடைய அடிப்படையை குறித்து பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்றான்னா, தன்னுடைய ஏழ்மையில், தன்னுடைய தரித்திரத்தில், தன் முறையீடின் மத்தியிலே, தன் நெருக்கடியில தெரிந்தது என்ன தெரியுமா? அப்பாவுடைய அன்பு. கை தட்டுங்க. என் ஜெபத்தை அவர் கேட்பார், நான் முறையிடும் பொழுது அவர் பதில் தருவார். ஏன் தெரியுமாங்க? என் அப்பாவுக்கு அன்பு செய்ய மட்டும்தான் தெரியும். பிரைஸ் தி லார்ட். இங்க இருக்கிற நீங்களும் நானும் இவ்வளவு கண்ணீரோட ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க இருக்கிற நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. சில பேர்லாம் இல்ல, பல பேரை நான் பார்க்கும்போது எத்தனையோ பேர் கண்ணீரோடு ஜெபிப்பாங்க, தேவைகளுக்காக ஜெபிப்பாங்க. ஆனா ஜெபிச்சதுக்கு அப்புறம் நான் பார்க்குற சில இதெல்லாம் பார்க்கும்போது உசுருக்கு போராடினவனெல்லாம் ஆண்டவர் காப்பாத்திருக்காரு. பிரைஸ் தி லார்ட். ஆனா இப்ப நீங்க வச்சுமா உதாரணத்துக்கு வச்சுருமா, உசுருக்கு போராடி கைவிட்டவங்கள ஆண்டவர் காப்பாத்திருக்காரு. ஆனா திரும்ப 2 நாள்ல டாஸ்மார்க்ல நிற்பான், குடிச்சிட்டு நிற்பான். சில கல்யாணத்துக்கு பொண்ணு குடிச்சிட்டு நான் பார்த்துருக்கேன். நான் ஒருவேளை ஏன்ட்ட நீங்க கேட்டு பாருங்க, இப்படி அடுத்த நாள் 2 நாள் கழிச்சு இவன் குடிப்பான்னு தெரிஞ்சதுன்னா நான் அவனை சுகப்படுத்துவேனா? சொல்லுங்க. ஏங்க புரியுதா புரியலையா? கடவுள் எவ்வளவு நல்லவர் பாருங்க. அவருக்கு நல்லது மட்டும் தான் செய்ய தெரியும். ஆண்டவரே என்ன காப்பாத்தணும்னு கேட்டான், அவனை காப்பாத்திட்டாரு. ஆனா காப்பாத்தின பின்னால 2வது நாள் எங்க போறான்? சொல்லுங்க, எங்க போறான்? சத்தமா சொல்லுங்க, எங்க போறான்? குடிக்க போறான், சிகரெட் குடுக்குறான், அநியாயம் பண்றான், அக்கிரமம் பண்றான். ஏன்னா அவர் எப்படிப்பட்டவர்? அன்பானவர். என் அப்பா அன்பானவர்ங்கிறத அவன் உணர்ந்து கொண்டான். இந்த அன்பான அப்பா அன்பானவர் அப்படிங்கறத உணர்ந்து நீங்கள் அவரை நம்பும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்க ஆரம்பிக்கிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, முதலாவது அவன் நினைக்கிறான், என் தந்தையின் இல்லத்தில் வேலையாட்களுக்கு பஞ்சமே இல்ல, குறையே இல்லைங்க, எல்லாமே அவனுக்கு நிறைவாக இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறான். பிரைஸ் தி லார்ட். நான் இந்த பகுதியை வாசித்த பொழுது பிரியமானவர்களே, இங்க இருக்கிற நீங்களும் நானும் ஒருவேளை இன்னைக்கு அற்புதம் தேவைக்காக வந்திருக்கலாம். தேவை நிறைவேறினதுக்கு அப்புறம் நாம ஒருவேளை மனமாறி அவரை விட்டுட்டு போனா கூட அவர் நம்மை கைவிடுகிறவர் அல்ல. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க இந்த நேரத்துல ஒரு குடும்பத்துல சகோதர சகோதரிகள் இடையில உள்ள ஒரு உறவு பிரச்சனையினால் பாதிக்கப்படுகிற ஒரு குடும்பத்தின் அந்த பிரச்சனையை ஆண்டவர் எடுத்து மாற்றுகிறார். அந்த இடத்தில் இருக்கிற அந்த சூழ்நிலைகளிலே அப்படி வல்லமை இறங்குகிறது. நீங்க நினைக்கிற மாதிரி உங்க குடும்பம் பிரியாம பிளவுபடாம ஆண்டவர் ஒரு சமாதானத்தை தருகிறார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த நடு நெஞ்சு பகுதியில கட்டியோடு இருக்கிற ஒருவரை ஆண்டவர் இப்பொழுது தொட்டு குணப்படுத்துகிறார். அதே போல வலது முதுகு பக்கத்துல ஒரு கட்டி, சின்னதாக ஒரு கோழிக்கா சைஸ்ல ஒரு கட்டி இருக்கிற ஒரு சகோதரியை இப்பொழுது ஆண்டவர் தொட்டு குணப்படுத்தி கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நீங்க ஆராதனை முடிந்து அந்த இடத்துல கை வச்சு பாருங்க, அந்த கட்டி இருந்ததுக்கான அடையாளமே இருக்காது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, பாருங்க, இப்ப நம்ம பகுதிக்கு வந்துருவோம். நம் தேவன் அன்புள்ளவர், நம் தேவனிடத்தில் எல்லாம் இருக்கிறது என்பதை முதலாவது நம்ப வேண்டும். ஆமென். எடுத்து வாசியுங்கள், தயவு செய்து நீங்கள் வேதத்தை பாருங்கள். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்கிறது. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம் எடுத்து வாசிங்க. 1 யோவான் 5:15 வாசிங்களேன். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவிசாய்க்கிறார் என்பது நமக்கு தெரியும். எனவே அவரிடம் கேட்டவற்றை பெறுவோம் என்னும் உறுதி நமக்கு உண்டு. நல்ல கை தட்டுங்கப்பா. எஸ். ஓ, எத்தனை பெரிய அன்பு! எனக்கு பிரியமானவர்களே, இந்த வசனம் எல்லாம் பாருங்கப்பா. நாம் எதை கேட்டாலும்
அதை சொல்லுங்க நாம் பெறுவோம். கண்டிப்பா நம்ம அப்பா தருவார். இயேசு சொன்னார், ஒரு பிள்ளை தன் தகப்பனிடத்தில் அப்பம் கேட்டால் கல்லை கொடுப்பாரா? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பாரா? முட்டையை கேட்டால் தேனை கொடுப்பாரா? அவர் நன்மையவே நமக்கு செய்கிறார். நீங்க அவர்கிட்ட உங்க பையனுக்காகவோ உங்க பொண்ணுக்காகவோ உனக்காக உன் குடும்பத்துக்காக உன் கணவனுடைய மனமாற்றத்துக்காக நீ என்ன ஜெபத்தை இன்னைக்கு செய்து அவர்கிட்ட வந்திருக்கிறியோ ஏக்கத்தோட, சாமே எனக்கு எப்படியாவது அவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அவர் நமக்கு தெரியும் தெரியுமா? நம் தேவன் என் ஜெபத்தை கேட்கிறவர். எப்படிப்பட்டவர்னா அன்புள்ளவர். அவர் எனக்காக எதையும் செய்ய வல்லவர். ஆமென். அல்லேலூயா. எதையும் செய்ய சொல்லுங்க, எதையும் செய்ய வல்லவர். என் அப்பா எப்படிப்பட்டவர்? எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவாருங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இந்த உலகத்தில் உள்ள நண்பர்கள், இந்த உலகத்தில் உள்ள சில பேர் சொல்லுவாங்க பாருங்க, நான் உனக்காக என் உசிரையே சொல்லுங்க கொடுப்பேன். சில நேரங்கள் அப்படிலாம் நடந்திருக்கலாம், நடக்கலாம்னு சொல்ல முடியாது, நடந்திருக்கும். சில நேரங்களில் உசுரை எடுக்கிறதுக்கு ஆள் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஆனா நம் தகப்பன் எப்படிப்பட்டவர் வாசித்து பாருங்க. நான் இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது வாசியுங்கள், தயவு செய்து நீங்கள் வாசிங்க. எபிரேயர் எடுத்துக்கொள்ளுங்கள், 11ஆம் அதிகாரம் 6வது வசனம் படிங்கப்பா. எபிரேயர் 11:6 வாசியுங்கள். விசுவாசத்தினால் அன்றி எவரும் கடவுளுக்கு ஏற்புடையவராக முடியாது, ஏனெனில் கடவுளை அணுகி செல்லுகிறவர்கள் அவர் இருக்கிறார் என்றும் அவரை தேடி செல்லுகிறவர்களுக்கு அவர் தக்க கைமாறு கொடுக்கிறார் என்றும் நம்ப வேண்டும். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இந்த இளைய மகன் அப்பாவை பார்த்து ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறான். ஜெபம் புத்தி தெளிஞ்சிட்டுனா ஜெபம் வந்துரும். பிரைஸ் தி லார்ட். புத்தி தெரியாதவனுக்கு ஜெபமே வராது. கோயிலுக்கு வரலாம், கோயிலுக்கு வந்தாலும் சரி, ஜெபத்துக்கு வந்தாலும் சரி, சிலர் செல்ஃபி எடுத்துக்கிட்டே போயிடுவாங்க. அல்லேலூயா. குளத்துல நின்னுக்கிட்டே செல்ஃபி எடுத்து குளத்துக்குள்ள போயிட்டாங்க 2 பேர். பாத்தீங்களா? தங்கச்சிலாம் கவனமா இருக்கணும். 2 தங்கச்சி நேத்து என்ன செல்ஃபி எடுத்துக்கிட்டே குளத்துக்குள்ள இறங்கிக்கிட்டே இருக்கிறான், பொசுக்குன்னு உள்ள போயிட்டான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பைக்கை தூக்குறேன்னு சொல்லிட்டு செல்ஃபி எடுக்கிறான், அப்புறம் முடிஞ்சிருது கதை. ட்ரெயின்ல போகும்போது செல்ஃபி, பொசுக்குன்னு போயிருந்தா. இதெல்லாம் இந்த உலகத்தில் நடந்துகிட்டே இருக்குது. புத்தி தெரியாதவங்க நிலைமை இதெல்லாம். அல்லேலூயா. புத்தி தெளிந்தால் ஜெபம் வந்துரும். பக்கத்துல கை குடிச்சிருங்க, புத்தி தெளிஞ்சிட்டுனா ஜெபம் வந்துரும். அந்த ஜெபம் எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படி இருக்கும்? அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, இயேசுவின் இணையில்லாத அன்பு. கையை தட்டு. அல்ல அல்ல குறையாத, கையை தட்டுமா. ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, இயேசுவின் இணையில்லாத அன்பு, அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, இயேசுவின் இணையில்லாத அன்பு. பாடுவோம். இயேசுவின் இணையில்லாத அன்பு, பாவியை நேசிக்கும் அன்பு, பரிசுத்தமாய் மாற்றுகின்ற அன்பு, பாவியை நேசிக்கும் அன்பு, பரிசுத்தமாய் மாற்றுகின்ற அன்பு, பரிசுத்தமாய் மாற்றிடும் அன்பு, என்னை பரிசுத்தமாய் மாற்றிடும் அன்பு, அல்ல அல்ல குறையாத, நல்ல வாய் திறந்து, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல
கைகளை வேறு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இந்த அன்புள்ள அப்பா நம்பிக்கைக்குரியவர். ஆமென். இந்த அன்புள்ள அப்பா தம்மிடத்திலே வருகிறவர்களுக்கு தகுந்த கைமாறு அளிக்கிறார். ஆமென். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, தகுந்த கைமாறு அளிக்கிறார். நல்லா சிரிச்சுட்டே சொல்லுங்க, உங்களுக்கு தகுந்த கைமாறு தருகிறார். என்ன தர்றாரு? நீங்க அவர்கிட்ட வந்தா என்ன கொடுக்கிறாரு? நீங்க பாருங்களேன், நீங்க இந்த உலகத்துல நல்லா கவனிங்க. இந்த உலகத்துல நாம நிறைய நேரங்கள்ல ஒருத்தரை போய் சந்திக்க போறோம், அவங்க போய் ஒரு உதவி கேட்க போறோம். உதவி கேட்பது எப்படி கேட்பீங்க? சொல்லுங்க, எப்படி கேட்பீங்க? ஒரு 5 லட்சம் தருவீங்களா அப்படி நிறைய கேட்க முடியுமா? கேட்டு பாருங்க, கேட்க முடியுமா? 1000 தயக்கம், போய் சொரிஞ்சுக்கிட்டு எதுக்கு வந்தீங்க? நம்ம போகும்போதே தெரியும் அவனுக்கு. சிலர்லாம் நம்ம போய் நிக்கிறத பார்த்தோன்னே வீட்டில் புழுக்க வேலை பார்க்க வச்சிருவாங்க. பிரைஸ் அல்ல தம்பி, அப்புறம் வந்திருக்கீங்கள மூஞ்சி பார்த்தோன்னே தெரியும்ல அகத்தின் அழகு. அதை மாதிரி நம்ம பிரச்சனை அவனுக்கு தெரிஞ்ச உடனே அப்புறம் இந்த பின்னால் கிடக்கிறத தூக்கி போட்டு போங்களேன் அப்படின்னு வேலை பார்க்க வச்சவங்களாம் இருக்கான். பிரைஸ் அல்ல. ஆனா ஆண்டவர்கிட்ட நீங்க தயங்கி வரணுமா? தருவாரா தரமாட்டாரா? வருவீங்களா? இவர்கிட்ட நீங்க தயங்கியா வரணும். இவர் தருவாரா தரமாட்டாரான்னு கேள்வியோடு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட ஆண்டவரை நம்ம மறுதலிக்கிறது வேற எதுவுமே கிடையாது. இயேசுவிடத்திலே ஒருவன் வரும் பொழுது அவனுக்கு என்ன இருக்க வேண்டும்? என் அப்பாட்ட நான் கேட்கிறேன், உரிமையோடு கேட்பேன். அவர் எனக்குரியதை நிறைவேற்றுவார். நான் போய் இந்த உலகத்துல வட்டி கடைக்காரன் நிக்கிற மாதிரி மத்தவங்க ஹெல்ப்புக்காக போற மாதிரி தருவாங்களா? ஐயோ அப்படிலாம் நிக்க வேண்டாம். வாசிங்க, தயவு செய்து உங்களுடைய வேத புத்தகத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வாசியுங்கள் தயவு செய்து. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 3:32 எடுத்துக்கொள்ளுங்கள். 32ஆம் அதிகாரத்திலே 17வது வசனம் வாசிங்கம்மா. எரேமியா 32:17. என் தலைவராகிய ஆண்டவரே, உம்முடைய மிகுந்த ஆற்றலாலோ ஓங்கிய புயத்தாலோ விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கினவர் நீரே, உமக்கு கடினமானது எதுவும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் தாங்க எல்லாத்தையும் உண்டாக்குனாரு. உங்களுக்கு வேணா எல்லாம் கடினமா இருக்கலாம். உங்க பிள்ளைகளுக்கு, உங்க உறவுகளுக்கு, சொந்த பந்தத்துக்கு, உன்னை பத்தி தெரிஞ்சவனுக்கு சில காரியங்கள் இது எப்படி நடக்கும், இது எப்படி முடியும் அப்படின்னு எண்ணத்தோடு வந்திருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு தயவு செய்து நீங்க இங்க இருந்து ஒரு தெளிவுக்குள்ளாக வாங்க. என்ன தெரியுமா தெளிவு? என் கடவுளுக்கு எதுவுமே முடியாதுங்கிறதே இல்ல, கடினமானது எதுவும். சபை உரையாளர் 3:11 சொல்கிறது, அதனதன் காலத்தில் அதனதன் காரியங்களை ஆண்டவர் செம்மையாக செய்து முடிக்கிறார். கை தட்டுங்க. நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? நிறைய நேரங்கள்ல நம்ம என்ன நினைக்கிறோம் சொல்லுங்க. நான் நேத்து சொன்னேன், கிளவிக்கு போய் நல்லி எலும்பு கொடுத்தா என்ன ஆகும்? பல்லு இருக்கிறதே 4 பல்லு. நல்லி எலும்பு கடிங்க. கிளவி நல்லி எலும்புக்கு ஆசைப்படலாமா? சொல்லுங்க. ஏன் இருக்கிற 4 பல்லும் போறதுக்கு? பிரைஸ் தி லார்ட். கிளவிக்கு என்ன தேவை? அப்படியே கொஞ்சம் அல்வா, திருநெல்வேலி அல்வா வாங்கி கொடுக்கலாம். அல்லேலூயா. கிளவி கொண்டு போய் நல்லி எலும்பை கொடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு கொடுத்தோம்னா, அட பாதி பையில இருக்கிற 4ஐயும் புடுங்கிறதுக்கு கடா வந்திருக்க. ஆண்டவருக்கு தெரியும் உங்களுக்கு எதை கொடுக்கணும், எதை கொடுக்க கூடாது. பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை குடிச்சிருங்க. நீ என்னதான் கேட்டாலும் கொடுக்க வேண்டியதான் கொடுப்பார தவிர கொடுக்க கூடாதத அவர் கொடுக்க மாட்டார். ஏன்னா அவர் யாரு?
நல்லவர். சொல்லுங்க, அவர் யாரு? நல்லவர். அவர் யாருங்க? நல்லவர். அவர் எப்போதும் நன்மையவே செய்யக்கூடியவர். நன்மையவே செய்யக்கூடியவர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இப்ப பாருங்க, வசனம் சொல்லுது, ஏற்ற காலத்தில் அதனதன் காலத்தில் அதனதன் காரியங்களை ஆண்டவர் செம்மையாக செய்து முடிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். தங்கச்சி, இங்க இருக்கிற உன்னுடைய லைஃப் ஆண்டவருக்கு தெரியும். உன் மகனுக்கு என்ன நடக்கணும், உன் மகளுக்கு என்ன நடக்கணும், உன் வியாபாரம் எப்படி இருக்கணும், தொழில் எப்படி இருக்கணும், படிப்பு எப்படி இருக்கணும், எல்லாம் ஆண்டவர் ஏற்கனவே குறித்து வைத்து இருக்கிறார். அதனாலதான் அதே எரேமியா 32:27 வாசித்தீங்கன்னா, எல்லா மக்களினங்களுக்கும் கடவுள் நானே, எனக்கு முடியாதது ஒன்று உண்டோ அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அவருக்கு எல்லாம் முடியுமா? சொல்லுங்க, முடியுமா? முடியும். சொல்லுங்க, ஆண்டவரால் எல்லாம் முடியுமா? முடியும். எத்தனை வருஷம் ஆனாலும் அவர் செய்யணும்னு நினைச்ச நாள் அந்த நாள்ல நடக்கும். நடக்க வேண்டியது கரெக்டா நடக்கும். எல்லாம் கரெக்டா நடக்குங்க, பெர்ஃபெக்ட்டா நடக்கும். ஆண்டவர் குறித்தபடி நடக்கும். அதனால பாருங்க, யோபு சொல்றாரு, யோபு 42:2 சொல்கிறது, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவர் என்பதை நான் அறிவேன். நீர் நினைத்ததை ஒருவராலும் தடுக்க முடியாது. ஆமென். ஆமென். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உங்களுக்கு ஆண்டவர் வச்சதை தடுக்க முடியுமா? உங்க பையனுக்கு ஆண்டவர் ஒன்று வச்சிருப்பார், உங்க பொண்ணுக்கு ஒன்று வச்சிருப்பாரு, உனக்கு ஒரு குழந்தைய வைத்திருப்பார். கர்ப்பப்பை சுருங்கினாலும் சரி, பயப்படாத. பிரைஸ் தி லார்ட். டாக்டர் கர்ப்பப்பையே இல்லைன்னு ஸ்கேன் ரிப்போர்ட்ல வந்துச்சு. கர்ப்பப்பையே இல்லைன்னு தாங்க சொன்னாங்க. ஆனா அந்த அக்கா குழந்தை பெற்றிருக்கா. எப்படி? இங்க நடந்ததுதான். அவ போன ஸ்கேன்ல கர்ப்பப்பை இல்ல, நீ குழந்தைய பெக்க முடியாதுமா சொன்னாங்க. ஆனா அந்த அம்மா குழந்தை பெற்றிருக்கா. எப்படி? இது உனக்கு தான்ப்பா முடியாது, ஆனா தேவனால எல்லாமே முடியும். கல்யாணத்துக்கு ஒண்ணுமே இல்லைங்க பிரதர். நேத்து ஒரு அம்மா சொன்னது, ஒண்ணுமே இல்லைங்க, கேட்ட இடத்துல எல்லாம் வாசல் க்ளோஸ் ஆயிட்டு, என்ன செய்யுதுன்னு தெரியல. ஆண்டவரை பார்த்து ஆண்டவரேன்னு கத்துனேன். சாயங்காலம் 2 பேர் வர்றாங்க. ஏக்கா, சும்மா தாங்க வீட்டுல காசு இருக்குது, இந்த வச்சுக்கோ, கல்யாணத்தை முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சு. எங்க இருந்துங்க வந்துச்சு? யாருங்க அவங்க வீட்டு கதவை தட்டினா? உனக்காக கதவுகளை திறக்க வேண்டிய பொறுப்பு ஆண்டவரிடம் இருக்கிறது. அதை ஒருவனும் அடைக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை நான் வாசித்து நான் இந்த நாளில் ஜெபிக்க போகிறேன். ஹல்லேலூயா. 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 வாசியுங்கள். ஒரே ஒரு வார்த்தையை படித்து நாம் ஜெபிக்க போகிறோம். வாசிக்கிறீங்களாப்பா? தயவு செய்து வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். நல்ல சொல்லுங்க, ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. இயேசு வாழ்க, மரியே வாழ்க, ஹல்லேலூயா. வாசிங்க எபேசியர் 3:20 வாசிங்க. எபேசியர் 3:20. அதுக்கு முன்னால எபிரேயர் 4:16 ஒருத்தர் வாசிருங்க. முதல்ல எபிரேயர் 4:16 வாசிங்க. எபிரேயர் 4:16 படிப்பா. விடாது பற்றிக் கொள்வோமாக. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. நல்ல கைகளை சொல்லுங்க, ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்த வசனத்தை படிச்சுங்க. 16 நான் வாசிக்கிறேன். நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும் அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோமாக. கை தட்டுங்க. எப்படி வரணும்? எப்படி வரணும்? தயங்கிக்கிட்டே வரணுமா, துணிவோட வரணுமா? துணிவோடு வர வேண்டும். அம்மா வீட்டுக்கு போகும்போது எப்படி போவீங்க? ஒருத்தர் போட்டிருந்தாரு, புருஷன் வீட்டுக்கு வர்றதுக்கும் புருஷன் வீட்டுல இருந்து அம்மா வீட்டுக்கு போறதுக்கும் வித்தியாசத்தை. ஹல்லேலூயா. அம்மா வீட்டுக்கு போறதுன்னா குசியா போவாங்க, உள்ள இருந்து சவுண்ட் வருது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அம்மா வீட்டுக்கு போறது எப்படி இருக்கும்? தயங்கியா போவீங்க, துணிச்சலோடு போ. இந்த அப்பாவுடைய பாதத்துல உங்க தேவைக்காக வரும் பொழுது நீங்கள் தயங்கி அல்ல, நம்பிக்கையோடு வாங்க. ஏன்? எபேசியர் 3:20 சொல்லுகிறது, நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மேலாக ஆண்டவர் நமக்கு செய்ய வேண்டியதை செய்கிறார். ஆமென். செய்வாரா?
அவன் எப்படி போனா, என் தந்தையின் வீட்டில் வேலைக்காரங்களுக்கு எல்லாருக்கு நானும் இங்க இருக்கிறேனே, என் அப்பாட்ட போய் சொல்ல போறேன், வேலைக்காரனுள் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொள்ளும். ஆனா அப்பா என்ன பண்ணாரு? கொளுத்த கன்றடித்தார். வீடு முழுவதும் விருந்து கொண்டாடப்பட்டது. இழந்ததெல்லாம் அவன் பெற்றுக்கொண்டான். கையை தட்டுங்க. நீங்க கேட்கறது ஒருவேளை சாதாரணமா இருக்கலாம், ஆனா ஆண்டவர் இன்னைக்கு நீங்கள் விரும்புவதை விட மேலானதை உங்களுக்கு செய்வார். எல்லாரும் எழுந்து நிற்போம். நல்ல கைகளை வாய் திறந்து, கைகளை விரித்து வாய் திறந்து சொல்லுங்க. நம்பிக்கையினால் நான் வாழ்வு பெறுவே, நண்பனே நீ பயப்படாதே. சொல்லுங்கப்பா. நம்பிக்கையினால் நான் வாழ்வு பெறுவே, நண்பனே நீ பயப்படாதே. பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். சொல்லுங்கப்பா. பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். கைகளை விரித்துக் கொள்வோம், ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இதோ இந்த நாளிலே தகப்பன், நீர் எவ்வளவு அன்புள்ளவர். எங்களுக்காக நீர் எத்தனை காரியத்தை செய்ய நீர் வாஞ்சையோடு காத்திருக்கிறீர். நாங்கள் உம்மை தேடி வருவதிலே நம்பிக்கையோடு, அச்சமில்லாமல், தயக்கம் இல்லாமல், அப்பா என் மீது இரக்கம் வையும் என்று வருவோமா என்று நீர் காத்து கொண்டிருக்கிறீர். எங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல அன்புள்ள தகப்பன் நீர் என்பதை கண்டுகொள்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற மேலான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். உம்முடைய கிருபையும் ஆசீரும் எங்கள் மீது இறங்கி வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.